உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். வட்டிக்கு பணம் கொடுத்தவர் என்ன பண்ணுறாருன்னா, பணம் வாங்கினவர்கிட்ட பணத்தை வசூல் பண்ண முடியாமல் தவிக்கிறாரு. இத்தனை வருஷம் ஆச்சு, இந்த ஆள் இன்னும் காசு தரமாட்டானே, இவன்கிட்ட இன்றைக்கி எப்படியாவது வசூல் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பணம் வாங்கினவர் வீட்டை தேடி போகிறாரு வட்டிக்கு பணம் கொடுத்தவர். அங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் கதவை ரொம்ப நேரமாக தட்டிகிட்டு இருக்காரு. ஆனால் கதவை யாரும் திறந்த பாடில்லை. இவ்வளோ நேரம் கதவை தட்டுறான், திறக்கிறான் பாரு. இன்றைக்கி அவன் மாட்டினானா அவன்கிட்ட கண்டிப்பாக நம்ம பணத்தை வசூல் பண்ணாமல் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வைராக்கியமாக கதவை வேகமாக தட்டுறாப்புல. ரொம்ப நேரம் கழித்து அந்த கதவை ஒரு இளம் பெண் திறக்கிறாங்க. அந்த பெண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்காங்க. உடனே இந்த வட்டிக்கு கடன் கொடுத்தவன் என்ன பண்ணுறான்னா, அந்த பெண்ணோட அழகில் மயங்கி போகிறான். ஒரு நிமிஷம் அப்படியே நிற்கிறான். அந்த பெண்ணு பார்த்துட்டு, என்னங்க நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இந்த வட்டிக்கு கடன் கொடுத்தவன் என்ன சொல்கிறான், இல்லைங்க, இந்த வீட்டில் இருக்கிறவர் என்கிட்ட வட்டிக்கு கடன் வாங்கினார், இது வரைக்கும் வட்டியும் கட்டல அசலும் கட்டல, அதான் கேட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. உடனே அந்த இளம்பெண் சொல்கிறாங்க, ஓ அது நீங்கள் தானா, எங்கள் அப்பா தான் உங்கள்கிட்ட கடன் வாங்கியிருந்தாரு, எங்கள் அப்பா உங்கள்கிட்ட கடனை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப புலம்பிக்கிட்டு இருந்தார், ஆனால் அவரால் முடியலைங்க, கொஞ்சம் அவருக்கு விட்டு கொடுங்கன்னு சொல்லி அந்த பெண் அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. ஆனால் அந்த வட்டிக்கு கடன் கொடுத்தவன் உடனே கோவப்படுறான். அதெல்லாம் முடியாதுமா, எத்தனை வருஷம் நான் டைம் தர்றது, உங்கள் அப்பா கடன் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் எனக்கு அந்த கடனும் தரல அசலும் தரல வட்டியும் தரல, இன்றைக்கி வசூல் பண்ணாமல் விட மாட்டேன்னு சொல்லி ரொம்ப கோவமாக நிற்கிறாப்புல. அதுக்கு அந்த இளம் பெண், இல்லைங்க எங்கள் அப்பா கொஞ்ச நாளாக மன உளைச்சலில் இருக்காரு, உங்களுக்கு கடன் தரணும்னு சொல்லி ரொம்பவும் மன உளைச்சலில் இருக்காரு, கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, கண்டிப்பாக எங்கள் அப்பா உங்களுக்கு கொடுத்துருவாருன்னு சொல்லி அந்த பெண்ணு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. உடனே இந்த வட்டிக்கு கடன் கொடுத்தவன், அதெல்லாம் முடியாதம்மா, ஏற்கனவே ரொம்ப டைம் கொடுத்தாச்சு, இதுக்கு மேலே முடியாது, இன்றைக்கி நான் வசூல் பண்ணி ஆகுன்னு சொல்லி ரொம்ப தீர்க்கமாக நிற்கிறாரு. உடனே இந்த வட்டிக்கு கடன் கொடுத்தவனுக்கு ஒரு மனசில் ஒரு சபல புத்தி தோன்றுதுங்க. அதாவது அந்த பெண்ணுக்கிட்ட சொல்கிறான், சரிம்மா உங்கள் அப்பா எனக்கு கடன் தரணும், அதுக்கு பதிலாக உங்கள் அப்பாவிட்ட நான் கடன் கேட்க மாட்டேன், ஆனால் நீ அதுக்கு பதிலாக எனக்கு ஒரு காரியம் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த இளம்பெண் சொல்கிறாங்க, என்ன கேட்க போகிறீங்கன்னு சொல்லி தயக்கமாக கேட்குறாங்க. அதுக்கு இவன் சொல்கிறான், இல்லை உங்கள் அப்பா எனக்கு அந்த காசை தரவே வேண்டாம், அதுக்கு பதில் நீ எனக்கு ஒரு காரியம் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பெண்ணுக்கு கொஞ்சம் தயக்கமாயிடுது, நீ என்ன சொல்ல போகிறீங்கன்னு சொல்லி ரொம்பவும் எக்ஸைட்டாக கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, உங்கள் அப்பா அந்த காசு தர வேணாம், அதுக்கு பதில் நீ என் கூட இருக்கணும், உன கூட நான் கொஞ்ச நாள் வாழணும்னு சொல்லி அந்த பெண்ணுக்கிட்ட சொல்லவும் அந்த பெண்ணு அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதுக்கு அந்த பெண் கோவப்படுறாங்க, இது பாருங்கள், இது போலாம் பேசாதீங்க, நாங்கள் அந்த போல் ஆள் கிடையாது, உங்கள் கடன் வாங்கினா நாங்கள் அது போல் ஆளாயிடுவோமா, கண்டிப்பாக எங்கள் அப்பா உங்களுக்கு காசு தந்துடுவார், நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கேருந்து போங்கன்னு சொல்லி அந்த பெண் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுகிறா. பொறுமை இழந்த இந்த ஆள் என்ன பண்ணுறான்னா, அந்த பெண்ணை எப்படியோ அனுபவிச்சான்னு சொல்லி அந்த பெண்ணு மேலே பாயிறான். உடனே கட்டிலுக்கு எடுத்துகிட்டு போவோம் அந்த பெண் கதற ஆரம்பிக்கிறா, என்னை விட்டுருங்க, என் வாழ்க்கையை சீரழிச்சிடாதீங்க, எங்கள் அப்பா கடன் வாங்கினார்னா கடனை கொடுத்துருவாரு, அதுக்கு பதில் நீங்கள் என்ன பாலாக்குறீங்கன்னு சொல்லி அந்த பெண் கதற ஆரம்பிக்கிறா. ஒரு கட்டத்தில் அவன் பிடியிலிருந்து தப்பிக்க முடியல. உடனே அந்த பெண் ஒரு ஐடியா பண்ணுறா, சரிங்க உங்கள் ஆசை போலையே நான் செய்கிறேன், ஆனால் இன்றைக்கி வேண்டாம், ஏன்னா எனக்கு இப்போ 3 நாள் தான் ஆகுது பீரியட்ஸ் அதனால் இன்றைக்கி வேண்டாம், நீங்கள் இன்னும் 2 நாள் சேர்ந்து வாங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு இணங்கி வரேன்னு சொல்லி அந்த பெண் சொல்கிறா. உடனே அந்த வட்டிக்கு பணம் கொடுத்தவன், என்ன என்னை ஏமாற்ற பார்க்குறியா, உங்கள் அப்பா போல என்னை ஏமாற்ற பார்க்குறியான்னு சொல்லி அந்த பெண் மேலே பயங்கரமாக பாய பார்க்குறான். உடனே அந்த பெண் சொல்கிறாங்க, இல்லைங்க நான் உண்மை தான் சொல்கிறேன், இன்றைக்கி 3 நாள் தான் ஆகுது பீரியட்ஸ் முடிஞ்சு, அதனால் நீங்கள் 2 நாள் சேர்ந்து வாங்க, கண்டிப்பாக உங்கள் ஆசைக்கு இணங்குறேன், உண்மையை தான் சொல்கிறேன்னு சொல்லி அந்த பெண்ணை எவ்வளோ கெஞ்சி பார்க்குறா. அந்த ஆளும் சரி இவ்வளோ சொல்கிறாள்னு சொல்லிட்டு 4 அன்னைக்கு வருவேன், நீ ரெடியாக இருக்கணும், இல்லைனா நான் நடக்கிறதே வேறேன்னு சொல்லி மிரட்டிட்டு போகிறான். சொன்னவன் மறுபடியும் அதே மாதிரி 2 நாள் கழித்து வராங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருக்கு. ஏன்னா இவன் அவன் எப்போ வருவான்னு காத்திருக்கா. அதோடு மட்டும் இல்லாமல் 16 வகையான உணவை சமைச்சு வச்சுருக்கா. வாங்க உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு, சரி வாங்க ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க அப்படி சொல்கிறான். இல்லை எனக்கு சாப்பாடுலாம் தேவையில்லை, என் வீட்டில் எவ்வளோ சாப்பாடு இருக்குது, நான் அதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லைங்க என்னுடைய ஆசைக்காக நீங்கள் சாப்பிட்ணும், உங்களுக்காக விதவிதமாக சமைச்சு வச்சுருக்கேன், நீங்கள் சாப்பிட்டு அப்புறமா வாங்க நம்ம ஜாலியாக இருக்கலாம்னு சொல்கிறா. சாப்பாடெலாம் வேண்டாம், என் வீட்டில் இல்லாத சாப்பாடா, நான் அதுக்காக வரல, நீ எனக்கு வேணும்னு சொல்லி அவசரப்படுறான். இருந்தாலும் அவள் ரொம்ப கம்பல் பண்ணுறா, நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க, நான் தான் இங்கே தானே இருக்கேன், எங்கே ஓடிட போகிறேன், நீ ஃபஸ்ட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லவும் அவன் இவ்வளோ சொல்கிறாள்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் சாப்பிட ஆரம்பிக்கிறான். நல்லா தடபுடலாக 16 வகையான சாப்பாடை சாப்பிட்டு எழுந்திருக்கிறான். எழுந்தவன் நேராக அந்த பெண்ணுக்கிட்ட போயிட்டு, சரி வா இப்போ போகலாமான்னு சொல்லி கூப்பிடுவோம். அந்த பெண் சொல்கிறா, இல்லை நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன், அதுக்கு நீ ஆன்சர் பண்ணணும்னு சொல்லுவா. அவன் கடுப்பாயிடறான், என்ன இந்த டைமில் கொஸ்டின் கேட்டுட்ருக்க, என்ன கேட்க போகிற சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அவள் சொல்ல ஆரம்பிக்கிறா, இப்போ சாப்பிட்டீங்களா 16 வகையான உணவு, அதில் எந்த உணவு உங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அவன் சொல்கிறான், எனக்கு அதெல்லாம் தெரியல, நான் ஏதோ சாப்பிட்டேன், நீ சாப்பிட சொன்னேன்னு சாப்பிட்டேன், 16 வகை உணவுலாம் எனக்கு தெரியல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியாக இருந்துச்சு, ஒவ்வொரு கலராக இருந்துச்சு, அதனால் நான் சாப்பிட்டேன், எனக்கு டேஸ்ட்லாம் ஒன்றும் தெரியலன்னு சொல்கிறான். உடனே அந்த இளம்பெண் சொல்கிறா, அதே போல் தாங்க பெண்களும் தோற்றத்துலேயும் நிறத்துலேயும் நாங்கள் வேறுபட்டாலும் சுவையில் ஒரே மாதிரி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லவும் அந்த வட்டிக்கு பணம் கொடுத்தவனுக்கு செவுளில் அரைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு.
உடனே அந்த வட்டிக்கு பணம் கொடுத்தவன் என்னை மன்னிச்சிடுமா, ஏதோ காம இச்சையில் அப்படி பண்ணிட்டேன், நீ கடைசி சொன்ன பற்றி ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அவள் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். இந்த செய்தியிலிருந்து பெண்கள் அனைவரையும் நாம் ஒரே மாதிரி கண்ணோட்டத்தை தான் பார்க்கணும். சகோதரியா தாயா பார்த்தோம்னா எந்த தவறுக்கும் இடம் தராமல் நம்ம வாழலாம்னு சொல்லி இந்த செய்தியிலிருந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். இந்த செய்தியை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கங்க, அப்படியே ஆளுங்கிற பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போகிற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சோசியல் உண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.